ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு 24/7 லைவிங்கில் 24/7ல் என்ன நடக்க போகுது அந்த ஃப்ரீஸ் டாஸ்கில் அப்படிங்கிறது தான் வந்து பெரிய டிஸ்கஷனாக போச்சு. ஸோ அதில் வந்து ஒரு முடிவு கிட்டத்தட்ட வந்து எடுத்துட்டாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கனி, ஆதிரை மற்றும் பார்வதி, அதுக்கடுத்து வந்து நம்ம கமலின் வந்து முதலே விலகிட்டாரு. இவங்களுக்குள்ள தான் வந்து பெரிய பஞ்சாயத்து வந்து போச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து அதிக ஓட்டில் அப்படின்னு சொல்லி போவாங்கன்னு பார்த்தா ஓட்டு வந்து போட முடியாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அப்போது என்ன பண்ணான்னு சொல்லி குச்சி வச்சு எடுத்து ஆதிரைக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் வந்து வந்துருச்சு. அப்போ இந்த வாரம் ஆதிரையை சேவ் பண்ணி, ஆதிரை வந்து எவிக் பண்ணால் வேஸ்ட்டு தான் இந்த வாரம். அவங்கள மிட்வீக் எவிக்ஷனில் எப்போ தான் தூக்கிக்கலாம் ஆதிரையை. ஸோ எஃப்ஜேவை இந்த வாரம் வந்து தூக்கி விட்டுட்டு மிட்வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரையை அடுத்த வாரம் வந்து ஃபேமிலி டாஸ்க் முடிஞ்சவொடனே தூக்கிட்டு டபுள் எவிக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இந்த வாரம் வந்து ஆதிரையை ஹோல்ட் பண்ணுறது தான் சேனல் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பவர் கிடச்சிருக்கு அப்படின்றதுனால. ஓகே, ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இது ஒன்று. அடுத்து உள்ளே வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து நிறையா ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கனி மற்றும் கமருதீன் அமித்துக்கும் வந்துச்சு. பட் கனிக்கும் கமருதீனுக்கும் 8 ஓட்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க. ஸோ கனி பொறுத்த வரைக்கும் நல்ல எஃபர்ட் தான். அது இந்த மாற்றுக்கிறது இல்லை, அந்த டைம் என்னதெல்லாம் இப்படி பண்ணது அது ப்ளஸ் வீட்டில் இன்வால்மெண்ட்டாக இருந்தது. ரொம்ப ஆக்டிவாகவே இந்த வாரம் வந்து கனி இருந்தது அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அது வந்து டிசர்வ்டு தான். ஈவன் பார்வதி கூட கனியை வந்து சொன்னது, நான் அவங்களுக்கு பிடிக்காதவங்க கூட கனியை சொன்னது அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமா தான் இருந்தது. அடுத்து கமருதீன் பொறுத்த வரைக்கும் அவரும் இந்த வாரம் பின்னிட்டாப்பில் டான்ஸ்லேயும் சரி, அடுத்த வேலையிலையும் சரி, வீட்டு வேலையிலையும் சரி, அதாவது கனியை விட 100% டிசர்வ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமருதீன் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கிளாக் டாஸ்க்லேயும் வந்து சூப்பராக வந்து பண்ணார் அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த கவுண்டிங்கும் கூட ஒரு தட்டை அவங்க தான் ஜெயிச்சாங்க கமருதீனால தான். ஸோ இந்த மாதிரிலாம் நிகழ்வுகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லி செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்து ஒர்ஸ்ட்டில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா தான் செலக்ட் பண்ணுறாங்க எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு. ஓகே, ஸோ ஒர்ஸ்ட்டு வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். அது பெரிய ஒரு விஷயம் கிடையாது. மேபி சாண்ட்ரா மற்றும் எஃப்ஜே, இல்லை சாண்ட்ரா சுபிக்ஷாவாக இருக்கலாம், இந்த மாதிரி நமக்கு வந்து தோணுது. ஸோ யாராக இருந்தாலும் ஓகே. அரோரா கூட அந்த டான்ஸ் நல்லா பண்ணாங்க அப்படின்றனால சுபிக்ஷா தான் எனக்கு தெரிஞ்சு. சுபிக்ஷா, எஃப்ஜே, சாண்ட்ரா, இந்த 3 பேரை தவிர எனக்கு எதுவும் தோணல ஒர்ஸ்ட்டு. ஸோ பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இது பெஸ்ட்டு போயிட்டுருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கேப்டன் யார் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து கேப்டன் ஆயிருக்கார் அப்படிங்கிறது தான் அப்டேட்டு. ஓகே, ஸோ அவர் கேப்டன் ஆனார்னா என்னென்ன பண்ண போகிறார், அந்த வீட்டில் என்னென்ன டைமென்ஷன் மாறப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதான் வந்து ஹெவியாக வந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ கனி அடுத்த வாரத்துக்கான கேப்டன் ஆவலை அப்படிங்கிறது தான் அப்டேட்டு. பட் தெரியல, மேபி ரூமராக கூட இருக்கலாம். பட் எனக்கு வந்த அப்டேட்டு அஃபிஷியலில் நான் இருக்கிற சோர்ஸில் எனக்கு வந்து கிடச்சது கமருதீன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து இந்த ஓட்டிங் டிஸ்கஷன் அப்போ நடந்த பித்தலாட்டம் பார்த்தீங்களா எப்படி இருந்ததுன்னு? எல்லாருடைய முகத்திரையும் வந்து வெளியே வந்துச்சு. விக்ரம், கனியோடைய முகத்திரைகள் கிழிக்கப்பட்டன. அதாவது பார்வதி வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்குறான், இங்கே வந்து நான் ரியலாக இருந்துட்டேன், என்னுடைய கேரக்டர் இதுதான், தப்பு பண்ணிட்டேன். ஸோ அதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக எங்கள் அம்மா கிட்ட வந்து நான் பேசணும் ஆசைப்பட்றேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த இவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க. அதுக்கு இவ தப்பு பண்ணுவாளாம், இவ கரெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க அம்மா கூடுவாளாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அது வந்து எப்படி தப்பாகும், நார்மலைஸ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது அவளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சரியா? உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்கள் பிள்ளைங்க கூட இருக்கணுங்கிறது. நான் அப்போ திருப்பி கேட்டேன்னா, உங்கள் பிள்ளைங்க தான் எப்பயும் பார்த்து தான் இருக்கீங்க வீட்டில், அப்போ எதுக்கு பிக் பாஸ் வந்து பிள்ளைங்க கூட வீட்டில் இருக்கலாம்னு சொல்லி கேட்க முடியுமா? அந்த மாதிரி இவங்களுக்கு அந்த ஃபீலிங் அதை இப்போயே அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி அதை பண்ணது அப்படிங்கிறது எந்த வகையில் அநியாயமாக இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு நியாயம்னா அவங்களுக்கு ஒரு நியாயம், அதை கேட்குறாங்க. அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் அந்த விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை பேசுகிறப்ப அவங்க அம்மா வந்திருக்கணும், ஏன்னா அவங்க அம்மா வந்தால் எப்படி வளர்த்துருக்கீங்க, ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்கன்ற மாதிரி சொல்லணுன்ற மாதிரிலாம் கலாய்ச்சிட்டு இருந்தான். வளர்ப்பை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ தடவை சொன்னாலும் இந்த தடி மூட்டைக்கு கேட்க மாட்டேங்குது. இவன் என்னமோ பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்த மாதிரியும், இவனே ஒரு கரகம் பிடிச்சவன், விக்ரம் பிடிச்சவன், இவன் இன்னொருத்தர் சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாது. சரியா? இங்கே வீட்டில் எல்லாரும் வந்து சமம் தான். பார்வதி எப்படிப்பட்ட கேரக்டராக இருக்கட்டும், அந்த வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் முடிவு பண்ணணும். வளர்ப்பை பற்றி பேசுகிறது, வெளியே என்ன பண்ணாங்க அப்படிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அடுத்து இந்த கமருதீன் பாருங்கள், பாரதி இதை வச்சு ஒரு கேம் ஆடிவான்னு சொல்லிட்டு ஓட்டிங்கில் பாரதி நைஸாக கட் பண்ணி விட்டான். ஏன்னா தெரியும் அவளுக்கு கமருதீன் வந்து எப்படியும் வந்து கனிக்கு ஓட்டு போடுவான் அப்படின்ட்டு. அதனால் என்ன பண்ணிட்டா, ஓட்டிங் வேணான்ட்டான். நான் வந்து அது வேண்டாம், அது வந்து தப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு. இன்னொன்று பாசிபிலிட்டி இருக்குது இவனுக்கு பாரதி போடுறதுக்கு. பட் இதை வந்து கமல் என்ன சொல்கிறான்,
விக்ரம் பக்கத்துலேயும் கனி பக்கத்துலேயும் உட்காந்து பேசும்போது நானும் வந்து கண்டிப்பாக பாரதி ஓட்டு போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா போட்டால் அவள் வந்து என்ன ஈஸியாக கை காய்ச்சி விட்டு 24 மணி நேரமும் என்னை வச்சு செய்வாங்க. இந்த மாதிரி வந்து நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு நான் வந்து பலிகடை ஆக விரும்பல அப்படின்ற மாதிரி அவரோட இன்டென்ஷன் அந்த பாயிண்ட் மேபி கரெக்டாக கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க ஃபேமிலி வந்தாங்கன்னா மேபி இவங்கள வந்து ஓவராக கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை திருப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைம்மா நான் வந்து வலையில் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டானா திருப்பி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி அவன் சொல்லிட்டான். பட் ஓட்டு போட மாட்டேங்கிறத அவன் நேராகவே சொல்லியிருக்கலாம் பாரதி கிட்ட. இல்லை நான் போட்டிருக்க மாட்டேன்ட்டு. அதை பாரதி ஜட்ஜ் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணது அப்படிங்கிறது அற்புதமாக இருந்தது. எப்படியும் இந்த வீட்டில் இவங்க லவ் பண்ணுறதோட சரி வெளியே போய் எதுவும் பண்ண மாட்டாங்கிறது நல்லாவே தெரியும் எல்லாத்துக்குமே. சரியா? சும்மா சீனை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.